Welcome all dear friends, students, housewives and college students everyone. So today we are going to see present continuous. Present continuous அப்படின்னா தொடர்நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிகழ்ச்சி வந்து கண்டினியூஸாக நடக்கிறதுக்கு நம்ம அதை சொல்லுவோம். இட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத we are going to see. Before we get inside, we need to know the rules. இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு வரும்போது அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால் வேர்பிங் சொல்லுவோம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்றத ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். add ing to most verbs. நிறைய வேர்ப்ஸ்க்கு வந்து ing அப்படின்றத சேர்க்கலாம். என்னென்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளே அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ப்ளேயோட ஒரு ing சேர்த்தோன்னா இட் பிகம்ஸ் பிளேயிங். க்ரை அப்படின்னு வருது, க்ரையிங். பார்க், பார்க்கிங். ஃபார் வேர்ப்ஸ் தட் எண்ட் இன் இ, சில வேர்ப்ஸ் வந்து ஈல முடியும். ரிமூவ் த இ அண்ட் ஆட் ஐஎன்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லைடு அப்படின்னு வருது, SLIDE, ஸ்லைடு. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஈயை எடுத்துகிட்டு ஐஎன்ஜி அப்படின்றத போடுவோம். அப்போ என்ன வரும்? ஸ்லைடிங். ரைடு, RIDE, ஈல முடியறது. ஈயை எடுத்துகிட்டு ஐஎன்ஜி அப்படின்னு போடுவோம், ரைடிங். ஸோ ஜென்ரல் பிரின்சிபல் வந்து ஒரு வர்போட ஐஎன்ஜின்னு சேர்ப்போம். சில வார்த்தைகள் வந்து ஈல முடிஞ்சதுன்னு சொன்னால் அந்த ஈயை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஐஎன்ஜி அப்படின்றத போடுவோம். ஃபார் வேர்ப்ஸ் தட் எண்ட் இன் ஐஇ, சில வேர்ப்ஸ் வந்து ஐஇல முடியும். அப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த ஐஇயை எடுத்துகிட்டு வீல் பி ஆடிங் ஒய், அப்புறம் ஐஎன்ஜி அப்படின்னு போடுவோம். திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் வேர்ப்ஸ் தட் எண்ட் இன் ஐஇ, சேஞ்ச் தி ஐஇ டு ஒய். அந்த ஐஇ எடுத்துகிட்டு ஒய் போடுங்க. அண்ட் ஆட் ஐஎன்ஜி. எக்ஸாம்பிள் வந்து டை, டிஐஇ, டைன்னு வருது. டையிங்னு வரும்பொழுது DYING. டை, TIE, டை. டையிங்னு வரும்பொழுது TYING, டையிங். For a verb whose last syllable is written with a consonant, vowel, consonant and is stressed, double the last letter before adding ing. Example, beg, begging. இப்போ ஒன்றும் கிடையாது, என்ன சொல்லியிருக்கான்னு ஒரு வாட்டி படிக்கணும் பாருங்கள். For a verb whose last syllable is written with a consonant, ஒரு வேர்டு இருக்குது, அந்த லாஸ்ட் சிலபிள் கான்சனன்ட் இருக்குது, அதுக்கு முன்னாடி வவல் இருக்குது, திருப்பி அதுக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்ததுனால் ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் த லாஸ்ட் லெட்டர் பிஃபோர் ஆடிங் ஐஎன்ஜி அப்படின்னு சொல்லுவோம். டபுள் த லாஸ்ட் லெட்டர் பிஃபோர் ஆடிங் ஐஎன்ஜி. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். பெக் அப்படின்னு இருக்கு, BEG, பெக். இந்த பெக்கில் வந்து G இஸ் அ கான்சனன்ட், E இஸ் அ வவல், B இஸ் அ கான்சனன்ட். ஸோ கான்சனன்ட், வவல், கான்சனன்ட் இந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னால் இதை வந்து நம்ம வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜினாக்க நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அழுத்தம் கொடுக்கறதுக்கோசரம் BEG ஜியில் முடியும் போது அதோட இன்னொரு ஜியை சேர்த்து ஐஎன்ஜி அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி வார்த்தைகளில் நம்ம என்ன பண்ணுவோம், வில் பி ஆடிங் ஒன் மோர் கான்சனன்ட். பெக்னா ஒன் மோர் கான்சனன்ட் ஜி, BEG ஜியில் முடியாது, இன்னொரு ஜியை சேர்ப்போம், அப்புறம் ஐஎன்ஜி அப்படின்றத சேர்ப்போம். ஸோ தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் இந்த சென்டென்ஸ் படிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபார் a verb whose last syllable is written with a consonant, vowel, consonant and is stressed, அழுத்தம் கொடுக்குறோம். அதாவது அழுத்தமாக இருந்ததுனால் பெக், பெக்கிங் அப்படின்னு, அது ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் டபுள் த லாஸ்ட் லெட்டர் பிஃபோர் ஆடிங் ஐஎன்ஜி. டபுள் த லாஸ்ட் லெட்டர்னால் பெக்கில் வந்து லாஸ்ட் லெட்டர் ஜி,
அதை டபுள் பண்ணுங்கள், இன்னொரு ஜி சேருங்க, அப்புறம் ஒரு ஐஎன்ஜி அப்படின்றத சேருங்க. அதே மாதிரி பிகினிங் அப்படின்னும்போது பிகின்ல என்ல முடியறது. என் இஸ் அ கான்சனன்ட், அதுக்கு முன்னாடி ஐ இஸ் அ வவல், திருப்பி என்ன வருது என் அப்படின்னு வருது இல்லையா. என் வவல் வந்து ஐ வருது, திருப்பி ஜி இஸ் அ கான்சனன்ட். திருப்பி சொல்கிற பாருங்கள், பிகின் அப்படின்ட்டுருக்கு, BEGIN. N is a consonant, I is a vowel, then G is a consonant. இப்போ என்ன பண்ணணுன்னாக்க அந்த அழுத்தம் வருது அப்படின்னு சொன்னாக்க லாஸ்ட்டில் என்ன முடியறது, என்ல முடியறது. ஸோ இன்னொரு என் சேர்த்துக்கோங்க, ஐஎன்ஜி அப்படின்றத போடுங்க. ஸோ பிகினிங்னு வரும்போது ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம், அதனால் நம்ம ஒரு அந்த லாஸ்ட்டாக வர கான்சனண்ட்டை ஒன்று சேர்த்துப்போம், அப்புறம் ஐஎன்ஜின்னு சேர்ப்போம். However, entering இது அழுத்தம் கிடையாது, அதனால் டைரெக்டாகவே ஐஎன்ஜி போடுவோம். லாஸ்ட் சிலபிள் இஸ் நாட் ஸ்ட்ரெஸ்ட், அதனால் இன்னொரு இது சேர்க்கலை. தட் இஸ் என்டர் அப்படின்னு வரும்போது இன்னொரு ஆர், என்டரிங்னா ENTERRING நம்ம போடல, ENTERING என்டரிங்னு போடுறோம். ஸோ இது பேசிக் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுற பாருங்கள். ஆடிங் ஐஎன்ஜி டு மோஸ்ட் வேர்ப்ஸ், ப்ளே playing, cry crying, barking. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு வேர்ப் வந்து ஈல முடிஞ்சுதுன்னு சொன்னால் அந்த ஈயை எடுத்துகிட்டு ஐஎன்ஜி அப்படின்றத சேர்ப்போம். ஸ்லைடிங், ரைடிங் அப்படின்ற மாதிரி. ஃபார் வேர்ப்ஸ் தட் எண்ட் இன் ஐஇ, சில வேர்ப்ஸ் வந்து ஐயில் முடியும், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஐஇக்கு பதிலாக ஒய் போட்டுட்டு ஒரு ஐஎன்ஜி அப்படின்றத சேர்ப்போம். திஸ் இஸ் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னேன். ஒரு வேர்ட் வந்து முடியும் பொழுது அந்த கான்சனன்ட் இருக்குது, அதுக்கு முன்னாடி வவல் இருக்குது, திருப்பி கான்சனன்ட்டும் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த கான்சனன்ட் வருது இல்லையா, அந்த கான்சனன்ட் பதிலாக இன்னொரு யூ கேன் ஆட் ஸ்ட்ரெஸ் இருக்கணும், ஒரு அழுத்தம் இருந்ததுன்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதில் முடியறதோ அதோட இன்னொரு லெட்டரையும் சேர்த்துப்பீங்க. பெக்குன்னா ஜியில் முடியறது, ஜி இஸ் அ கான்சனன்ட், இ இஸ் அ vowel, B is a consonant. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜி இருக்கு இல்லையா, இன்னொரு ஜியை சேர்ப்பீங்க, ஒரு ஐஎன்ஜி அப்படின்றத சேர்ப்பீங்க. அதே மாதிரி தான் பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு. என்டரிங்கில் ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஸோ ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். Present continuous tense is used to describe an incomplete action. ஒரு incomplete actionஐ சொல்கிறதுக்கு present continuous சொல்ல முடியும். Which is in progress at the moment of speaking. நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ இந்த பேசும் பொழுது ஒரு நிகழ்ச்சி வந்து ஆரம்பித்து நடந்துகிட்ருக்குது, அது இன்னும் முடியலை அப்படின்னு வரும்போது தொடர்நிலை அப்படின்னு சொல்லுவோம், தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் முக்கியமாக வந்து இந்த டயத்தை பர்டிகுலராக ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம், நடந்துகிட்ருக்குதுன்னு சொல்லுவோம். டயத்தை சொன்னால் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போவோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு போயிடுவோம். அது நம்ம அடுத்த 2-3 வகுப்புகளுக்கு அப்புறம் பார்க்க போகிறோம். இப்போ அதை பற்றி நம்ம கவலை வேண்டாம். ஒரு நிகழ்ச்சி வந்து தொடர்நிலையாக நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ப்ரெசன்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் verb + ing அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திருப்பி ரிப்பீட் பண்ணுற பாருங்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் யூஸ்ட் டு டிஸ்கிரைப் an incomplete action which is in progress at the moment of speaking. இப்போ உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்குது அப்படின்னு வரும்போது யூஸ்வலி த டைம் எக்ஸ்பிரஷன் சச் as என்ன மாதிரி டைம் எக்ஸ்பிரஷன் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் நவுன் சொல்லலாம், அட் த மொமெண்ட்டுன்னு சொல்லலாம், ரைட் நவுன்னு சொல்லலாம் இல்லையா. அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். எப்படின்னா ஜென்ரலாக நான் சொல்கிறேன் பாருங்கள். The boys are playing cricket in the playground. The boys are playing verb plus ing in the playground. நான் பசங்கள்லாம் மைதானத்தில் விளையாடிட்டுருக்காங்க, கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு சொன்னால் அவங்க கிரிக்கெட் விளையாடுதல் என்பது வந்து ரொம்ப நேரமாக நடந்துகிட்ருக்குது
ஓகே, இப்போவும் நடந்துகிட்ருக்குது. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இப்போவும் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு வரும்போது இட் இஸ் அ கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் அன் இன்கம்ப்ளீட் ஆக்ஷன். அவங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வரல, விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு வரும்போது இதை நம்ம சொல்ல முடியும். விச் இஸ் இன் ப்ராக்ரஸ் அட் த மொமெண்ட், இப்போ நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம சொல்ல முடியும். யூஸ்வலி த டைம் எக்ஸ்பிரஷன் சச் அஸ் நவுன் சொல்லலாம், அட் த மொமெண்ட் சொல்லலாம், ரைட் நவுன் சொல்லலாம், வில் பி யூஸ்ட் அப்படின்னு. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம், த பாய்ஸ் ஆர் பிளேயிங் கிரிக்கெட் இன் த பிளே கிரவுண்ட். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? த கேர்ள்ஸ் ஆர் ப்ராக்டிஸிங் டான்ஸ் இன் த ஆடிட்டோரியம். த கேர்ள்ஸ் ஆர் ப்ராக்டிஸிங் டான்ஸ் இன் த ஆடிட்டோரியம் அப்படின்னு சொன்னால் ஆடிட்டோரியத்தில் வந்து கேர்ள்ஸ் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ், நடந்துகிட்ருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மை ஃபாதர் இஸ் வாட்சிங் டிவி நவ். என்னோடய அப்பா வந்து டிவி பார்த்துட்ருக்காரு. ஒரு தொடர் நிகழ்ச்சி தான், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டிவி போட்டார், பார்த்துட்ருக்காரு, இப்போ பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஸோ தொடர் நிகழ்ச்சி கண்டினியூஸ் நடந்துகிட்ருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ நவ்ன்ற வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். மை மதர் இஸ் குக்கிங் இன் த கிச்சன் அட் தி மொமெண்ட். என்னோடய அம்மா இந்த சமயத்தில் சமையல் ரூமில் சமைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஷீ இஸ் குக்கிங் இன் த கிச்சன். மை மதர் இஸ் குக்கிங் இன் த கிச்சன் அட் தி மொமெண்ட். இந்த தருணத்தில், இந்த சமயத்தில் அவங்க சமைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். கோகுல் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் ரைட் நவ். ஒரு ஃபோன் வருது வீட்டுக்கு. ஹலோ, கோகுல் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கு. கோகுல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே சொல்கிறாங்க, அவர் பேப்பர் படிச்சுட்ருக்காரு, கூப்பிடணுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கூப்பிடணுமா அப்படின்னு கூப்பிட்டோமான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கோகுல் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் ரைட் நவ் அட் தி மொமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இப்பொழுது படித்து கொண்டு இருக்கின்றார். அப்போ பேப்பரை கையில் எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி படிக்க ஆரம்பித்தார், இப்போ படிச்சுட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். விக்னேஷ் இஸ் பிளேயிங் தி பியானோ இன் ஹிஸ் ரூம். அந்த நிகழ்ச்சியும் தொடர்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. பியானோ அப்படின்றத எடுத்துகிட்டு அவர் ரூமில் வந்துட்டு அவர் வாசிச்சுட்ருக்காரு, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். விக்னேஷ் இஸ் பிளேயிங் த பியானோ இன் ஹிஸ் ரூம். ஓகே, அப்புறம் வி ஆர் டிஸ்கஸிங் த ப்ராஜெக்ட் அட் தி மொமெண்ட். வி ஆர் டிஸ்கஸிங் த ப்ராஜெக்ட்ஸ். ஒரு ப்ராஜெக்டை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், டிஸ்கஸ் செய்து கொண்டிருக்கின்றோம், விவாதித்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். we are discussing the project at the moment. இப்போ எல்லாமே என்னென்னா ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு, அது இன்னும் போயிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும். பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டயத்தை நம்ம சொல்லலை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக டைம் சொன்னால் அடுத்த ஸ்டேஜ் போகும், அதை பற்றி இப்போ வேண்டாம். she is singing now. action going on at the time of speaking. she is singing now அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அவள் பாடிக்கொண்டிருக்கின்றாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ அந்த நிகழ்ச்சி வந்து இப்போ நடந்துகிட்ருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். they are waiting for the bus. பஸ்ஸுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கப்பா பஸ் ஸ்டாண்டில். பஸ் கிடச்சிதுன்னா அவங்க வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? they are waiting for the bus அப்படின்னு சொல்கிறோம். the carpenter is designing a teakwood main door. ஒரு கார்பெண்டர் வீட்டுக்கு வந்திருக்காரு, அவர் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஒரு டீக்வுட்டில் வந்து ஒரு கிரேவிங்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸ் அந்த மாதிரி அந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது அது டிசைனிங் அப்படின்னு சொல்கிறோம். த கார்பெண்டர் இஸ் டிசைனிங் அ டீக்வுட் மெயின் டோர். ஒரு மெயின் டோர், எல்லார் வீட்டு வாசல்லையும் மெயின் டோர் டீக்வுட்டில் அந்த கார்விங்ஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த கார்விங்ஸ் பண்ணும்போது அது இன்னும் அழகாக அற்புதமாக இருக்கும் பார்க்கறதுக்கு இல்லையா. ஸோ அது பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி. இது வந்து என்னன்னு சொன்னால் நடந்துகிட்ருக்கு, இப்போது நடந்துகிட்ருக்கு அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, present continuous tense is used to describe an incomplete action which is in progress at the time of speaking. உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்துகிட்ருக்குது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி யூ கேன் மீன் தட் வே. சரியா? செகண்டு, ஃபார் a temporary action which may not be happening at the time of speaking அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபார் a temporary action which may not be happening at the time of speaking அப்படின்னு சொன்னாக்க, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஆம் ரீடிங் ரைட்டர் சுஜாதாஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை படிச்சுட்ருக்கேன். ஓகே, அப்போது எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஹலோ, நான் தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். என்னப்பா பண்ணிகிட்ருக்க? எனக்கு அந்த நாவல்னால் ரொம்ப பிடிக்கும்ப்பா, அந்த சுஜாதா நாவலை நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போது என்னென்னா அவர் வந்து படித்து கொண்டிருக்கின்றார், ஆனால் அந்த நிகழ்ச்சி என்பது இந்த ஃபோன் வந்தோடனே தடைபடுகிறது, which is not happening at that particular time அப்படின்ற மாதிரி. அப்போது அதையும் வந்து நம்ம என்ன ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லலாம் அப்படின்றது. தோ இட் இஸ் டிஸ்டர்ப்ட் அப்படின்னு வந்தால் கூட ஒருத்தர் வர்றாரு, நான் ஒரு செயல் செய்து கொண்டிருக்கேன், நான் பேப்பர் கூட படிச்சுட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்போ யாராவது ஒருத்தர் வந்து என்னை கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் அது நடுவில் இன்டர்வீனிங் வந்ததுன்னு சொன்னாக்க தட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபார் எ டெம்பரரி ஆக்ஷன் விச் மே நாட் பி ஹேப்பனிங் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், நான் பேசும்பொழுது அந்த நிகழ்ச்சி தடைப்பட்டால் கூட அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ் கிராமர் த்ரூ ஆன்லைன் வீடியோஸ். இதுவும் வந்து எப்படின்னு சொன்னாக்கா, அகெயின் யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்க, நீ இங்கிலீஷ்லாம் படிச்சுட்ருக்கியா, வேறு தெரிஞ்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து ஆன்லைன் வீடியோஸில் வந்து நான் பார்த்துட்ருக்கேன், தெரிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது நடந்துகிட்ருக்குது, ஒரு நிகழ்ச்சி தான், ஆனால் வந்து அது இப்போ நடக்கலை, அது பண்ணுவார் பார்ப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கலாம்னு வச்சுக்கலாமே. ஸோ நான் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிகிட்டு இருக்கும்போது அது அப்போ நடக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது அப்படின்றத பொருள் கொள்ளலாம். ஷீ இஸ் ப்ராக்டிஸிங் யோகா டெய்லி அப்படின்னு சொல்கிறோம். அவள் டெய்லி வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறா, யோகா செய்து கொண்டிருக்கின்றாள் அப்படின்னு சொன்னாக்க அந்த யோகான்றது டெய்லி வழக்கமாக செய்கிற செயல் அது. அப்போது வந்து அது இப்போ செஞ்சிட்ருக்கான்ற அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு தொடர் நிகழ்ச்சி தான், டெய்லி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். பட் இட் இஸ் நாட் ஹேப்பனிங் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம், இந்த நேரத்தில் அது நடக்கலை அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். தே ஆர் பிளேயிங் வாலிபால் இந்த கிரவுண்ட்னா விளையாடிட்டு இருக்காங்க, இப்போ நடந்துகிட்ருக்குது, அது முடியல. பட் இங்கே வந்துட்டு ஒரு பொதுவாக ஹேபிச்சுவல் ஆக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வரும்போதும் நம்ம டெஃபினட்டாக இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ஷீ இஸ் ப்ராக்டிஸிங் யோகா டெய்லி, நாட் நெசசரி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றது அவசியம் கிடையாது. Similarly, Raghavan is reading Bhagavad Gita on Sundays. ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து ராகவன் வந்து பகவத்கீதா படிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஜென்ரலாக யூ நீட் டு மீன் தட் இட் இஸ் அ கண்டினியூஸ் ஆக்ஷன் விச் இஸ் பீயிங் பெர்ஃபார்ம்டு பை ஹிம். அண்ட் பர்டிகுலராக வந்து இது இப்போ நடந்துகிட்ருக்குது அப்படின்றது கிடையாது, அவர் வழக்கமாக செய்யக்கூடிய செயல்களை நம்ம சொல்கிறோம், கண்டினியூஸில் சொல்கிறோம். ராதா இஸ் டேக்கிங் ஆயில் பாத் ஆன் ஃப்ரைடேஸ். நாட் நெசசரி ஷி ஹாஸ் டு டேக் ஆயில் பாத் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம், இப்போ பண்ணிடணும் அப்படின்றது எடுத்துக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு நிகழ்ச்சியை வந்து இது வழக்கமாக செய்கிற செயல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், கண்டினியூஸில் போயிட்டுருக்கு, அந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, எவ்ரி ஃப்ரைடே வந்ததுன்னா செய்கிறாங்க அப்படின்னா ஒரு தொடர் நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி கொள்ளலாம். மணிவண்ணன் இஸ் ஒர்க்கிங் இன் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி. மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வந்து ஒரு வேலை செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு வரும்போது, வேலை செய்கிறதும் ஓகேயா, எவ்ரி டே ஆஃபீஸ் போகிறாரு வராரு, இன்றைக்கி சண்டே வீட்டில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ், அது போயிட்டு தான் இருக்குது, அவர் இன்னும் ரிட்டையர்லாம் ஆகலை, போயிட்டு தான் இருக்கும்போது இஸ் ஒர்க்கிங் இன் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படின்ட்டு கண்டினியூஸ்லேயும் சொல்லலாம். ஹீ ஒர்க்ஸ் இன் அ மல்டிநேஷ்னல் கம்பெனின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் அ மல்டிநேஷ்னல் கம்பெனின்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான், வேலை செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஓகே, ஸோ யூ காட் த செகண்ட் பாயிண்ட் கிளியர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தேர்ட் பாயிண்ட் வந்து டு டிஸ்கிரைப் எ பிளான் ஆர் அரேஞ்ச்மெண்ட் இன் நியர் ஃபியூச்சர். பிளான்டு ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா. சிமிலர்லி இதுவும் யூஸ்வலி வித் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் சச் as tonight, tomorrow, this week, Monday அப்படின்ற மாதிரி கண்டினியூஸ்லியும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஆம் கோயிங் டு தி சினிமா டுநைட் அப்படின்னு சொல்கிறோம். நான் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்றத verb plus ing இங்கே சேர்க்குற மாதிரி தான். போய் கொண்டிருக்கின்றேன் அப்படின்ற மாதிரி கிடையாது, நான் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்றத கண்டினியூஸாக சொல்ல முடியும். ஒரு டைம் ஃபேக்டரை வந்து சொல்லலாம், எக்ஸ்பிரஷன்ஸ் டுநைட், டுமாரோ, திஸ் வீக், திஸ் மண்டே அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மை அங்கிள் இஸ் அரைவிங் டுமாரோ. என்னுடைய மாமா வந்து நாளைக்கு வருகிறார், அரைவிங் அப்படின்னு சொல்ல முடியும். ஐ எம் கோயிங் டு பெங்களூர் நெக்ஸ்ட் வீக். நான் அடுத்த வாரம் பெங்களூருக்கு செல்கிறேன். ஐ எம் கோயிங் டு பெங்களூர் அப்படின்னு சொல்லலாம். விக்னேஷ் இஸ் லீவிங் ஃப்ரம் சென்னை டுமாரோ. விக்னேஷ் வந்து சென்னையிலிருந்து நாளை புறப்படுகிறார். இங்கிருந்து கிளம்புறதுக்கு நம்ம லீவிங் அப்படின்னு சொல்கிறோம், புறப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம். ரமேஷ் இஸ் லீவிங் ஃபார் மும்பை நெக்ஸ்ட் வீக். ரமேஷ் வந்து மும்பைக்கு அடுத்த வாரம் புறப்படுகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
அதாவது மும்பைக்கு அப்படின்னு வருது, ஃபார் மும்பைன்னு சொல்கிறோம். விக்னேஷ் இஸ் லீவிங் ஃப்ரம் சென்னைனா சென்னையிலிருந்து, இது மும்பைக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். I am taking my final exam tomorrow. I am taking my ஃபைனல் எக்ஸாம் டுமாரோ. என்ன, நாளைக்கு, அதாவது நாளைக்கு வந்து என்னோடய இறுதி பரீட்சையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஐ எம் டேக்கிங் ஆர் ஐ எம் ஹேவிங்னு கூட சொல்ல முடியும். நான் வந்து பரீட்சை எக்ஸாம் எழுதுறதுனால ஐ எம் டேக்கிங் மை எக்ஸாம்ஸ்னு சொல்ல முடியும், சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஸோ ஐ எம் டேக்கிங் மை ஃபைனல் எக்ஸாம் டுமாரோ அப்படின்னு வரும்போது அகெயின் ஒரு ஃப்யூச்சரில் நடக்கிறத முன்னாடியே அனுமானித்து தீர்மானித்து நம்ம சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி பொருள் கொள்ளலாம். யூ ஆர் நாட் கோயிங் அவுட் டு நைட் அப்படின்னு வரும்போது நெகட்டிவாக சொல்லும்போது யூ ஆர்ன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெகட்டிவில் சேஞ்ச் பண்ணும்போது நார்மலாக வந்து நாட் அப்படின்றத ஃபுல்லாகவே சொல்லுங்கள். யூ ஆர் நாட் கோயிங் அவுட் டு நைட் அப்படின்னா when speaking you should stress the not அப்படின்னு அழுத்தம் கொடுக்கணும். நெகட்டிவில் வரும்போது அழுத்தம் கொடுத்தா தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால ஆர்ன்ட்டுன்னு பதிலாக ஆர் நாட், யூ ஆர் நாட் கோயிங், நீ போல, கண்டிப்பாக அது போல் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. ஷீ இஸ் ஸ்வீப்பிங் தி ஃப்ளோர் அட் த மொமெண்ட். அவள் வந்து இந்த சமயத்தில் வந்து ஸ்வீப் பண்ணிகிட்ருக்கா. இது வந்து முன்னாடி இருக்கே எடுத்துகிட்டு போகலாம், இப்போது தேவைன்றது அவசியம் கிடையாது. அட் த மொமெண்ட்டுன்னு வரும்போது இப்போ நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை வந்து நம்ம முன்னாடி இருக்கிற டென்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போகலாம். முன்னாடி ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, அதாவது வந்து இந்த நிகழ்ச்சி விளையாடி கொண்டிருக்கிறாங்க, போய் ஜஸ்ட் நவ் இஸ் வாட்சிங் டிவி, ஜஸ்ட் நவ் ரைட் நவ் சொல்லுவோம் இல்லையா, அதுலேயே இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ 2 பாயிண்ட் பார்த்தோம். தேர்ட் பாயிண்ட் வந்து டு எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன்ஸ் தட் ஆர் ரிப்பீட்டட் ரெகுலர்லி. திருப்பி திருப்பி வரக்கூடிய வார்த்தைகள் வந்து நம்ம அடிக்கடி பண்ணக்கூடிய வார்த்தைகளை வந்து சொல்லலாம். யூஸ்வலி வித் அ நெகட்டிவ் மீனிங், அதுதான் முக்கியம். நெகட்டிவாக இருக்கக்கூடிய மீனிங் வந்து முன்னாடி நான் சொன்னது தான். அந்த விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி வரேன். டு எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன்ஸ் தட் ஆர் ரிப்பீட்டட் ரெகுலர்லி, யூஸ்வலி வித் அ நெகட்டிவ் மீனிங் and with the time expressions always or forever. Her husband is always complaining about his health அப்படின்னு சொல்லலாம். Her husband is always அப்படின்னு சொல்லலாம். complaining verb plus ing about his health. எப்பொழுதுமே அவர் வந்து அவரோட உடம்பை பற்றி ஏதாவது வியாதியை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது நம்ம இந்த கண்டினியூஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். நெகட்டிவ் மீனிங் தான் அது இல்லையா, ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. எப்போதுமே எனக்கு வியாதி இருக்குன்னு சொல்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி. நோட், a common mistake is using this form to describe what a company sells or produces. ஒரு கம்பெனி வந்து வழக்கமாக ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறாங்க. அப்போ விற்கும்பொழுது நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மேலே சொன்னேன் இல்லையா, ஹர் ஹஸ்பண்ட் இஸ் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங் அபவுட் ஹிஸ் ஹெல்த் அப்படின்னு சொன்னால் அவரை பற்றின ஒரு வியாதி இருக்குதுன்றது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது அவருக்கு வியாதி இருக்குன்றது திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்றத பாருங்கள். விச் இஸ் ரைட், விச் இஸ் கரெக்ட் அண்ட் விச் இஸ் இன்கரெக்ட்னு பாருங்கள். we are producing high end plastics அப்படின்னு சொல்லக்கூடாது. we are, ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ், கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கிறது. அதை வந்து we are producing அப்படின்னு சொல்லக்கூடாது. everyone knows that they are producing. so how to say that we produce high end plastic pipes அப்படின்னு சொல்லலாம். we produce high end plastic pipesனு சொல்லலாம். இன்னொரு வார்த்தை, the company is always selling some cheap gadget. இது வந்து நெகட்டிவில் வந்திருக்கு. நெகட்டிவில் வரும்போது என்னன்னு சொன்னால், இந்த கம்பெனி இஸ் ஆல்வேஸ் செல்லிங் சம் சீப் கேட்ஜெட், மட்டமான இதுவே கொடுக்குறாங்கன்னு வரும்போது எப்போதுமே வழக்கமாக செய்கிற செயலை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும், நெகட்டிவாக சொல்ல முடியும். கம்பெனி பற்றி ஒன்று நெகட்டிவான விஷயம், மற்ற விஷயம் when you have a particular action which is a negative வரும்போது அந்த நெகட்டிவ் வந்து continuously it is happening அப்படின்னு சொன்னாக்க you can use this அப்படின்றது. that company is always selling some cheap gadget அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மலிவான வந்து பொருட்களை விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். and this sentence is also correct. என்னென்னா, ஒரு கம்பெனி வழக்கமாக ஒரு செயல் செய்கிறாங்க, அந்த செயலை வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதே மோசமாக நெகட்டிவாக இருந்ததுன்னு சொன்னால் அது கண்டினியூஸில் சொல்லலான்றது தான் இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. ஓகேயா? இப்போது
நான் அந்த நெகட்டிவ்லன்னு வரும்போது வந்து அந்த நாட் அப்படின்றத அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னென்னா ஐ ஆம் நாட் ஒர்க்கிங் அட் தட் ப்ராஜெக்ட் நவ். சேவ் த லாங் ஃபார்ம்ஸ் ஃபார் when you want to create emphasis. ஒரு அழுத்தம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இது அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் aren't அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால் சரியாக வராது. amn't அப்படின்னு சொல்ல முடியாது. I am not working at that project right now. She is not sleeping at the moment. அவள் இந்த சமயத்தில் தூங்கலை அப்படின்ற மாதிரி. She isn't sleeping அப்படின்னா she is not sleeping. ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. They aren't running அப்படின்னு இந்த marathon tomorrow அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. They are not running the marathon tomorrow. அவங்க ஓடலை, என்ன ப்ராக்டிஸ் பண்ணலை, அவங்க ஓடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். In general, use these contractions in the negative. Isn't, aren't, am not, cannot be shortened. அதை வந்து நம்ம ஜென்ரலாக வந்து ஷார்ட் பண்ண மாட்டோம் நெகட்டிவ்ஸில் வரும்போது. பட் யூ கேன் சே ஐ am not. பட் யூ கேன் சே ஐ am not சொல்கிறாங்க. ஐ amn't சொல்ல முடியாது, ஐ am not அப்படின்னு சொல்கிறாங்க. சேவ் த லாங் ஃபார்ம்ஸ் ஃபார் வென் யூ வாண்ட் டு கிரியேட் எம்ஃபாசிஸ். ஸோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, லாங் ஃபார்ம்ஸ்ன்னு வந்ததுன்னு சொன்னாக்க அது நெகட்டிவாக இருந்ததுன்னு சொன்னால் நாட் அப்படின்றத கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. அதை ஷார்ட் ஃபார்மில் சொல்லாதீங்க. அதாவது கண்டினியூஸ் டென்ஸில் வரும்போது டெஃபினெட்லி யூ ஹாவ் டு யூஸ் த ஃபுல் ஃபார்ம். ரன்னிங், ஸ்லீப்பிங், ஒர்க்கிங் அப்படின்னு வருது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஐ ஆம் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஆம் நாட் ஒர்க்கிங் சொன்னாக்க நீங்கள் நாட் சேருங்க. ஷீ இஸ் நாட் ஸ்லீப்பிங் அப்படின்னா ஷீ இஸ்ன்ட்னு சொல்லாதீங்க, ஷீ இஸ் நாட் ஸ்லீப்பிங் சொல்லுங்கள். தே ஆர் நாட் ரன்னிங்னு சொல்லுங்கள், தே ஆரண்ட் ரன்னிங் சொல்லாதீங்க. ஏன்னா அழுத்தம் கொடுக்கலன்னா சரியாக புரியாது அப்படின்ற மாதிரி which has been explained over here. I am not listening to you. ரோஜர் இஸ் நாட் ஈட்டிங் வித் அஸ் டுநைட். ரோஜர் வந்து இன்றைக்கி நம்மளோட சாப்பிடலப்பா அப்படின்னு சொல்லுவோம். ரோஜர் இஸ்ன்ட் ஈட்டிங் வித் அஸ்னு சொல்லாதீங்க. த ஸ்மித் ஆரண்ட் கோயிங் டு ஃப்ரான்ஸ் திஸ் இயர். அந்த ஸ்மித்ன்றவர் வந்து ஃப்ரான்ஸுக்கு போகலை. ஆரிண்ட்னு சொல்லாதீங்க. ஆர் நாட் கோயிங் டு ஃப்ரான்ஸ் திஸ் இயர். தே ஆர் கோயிங் டு தாய்லாண்ட். he is not coming with me dressed like that. அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவன் என்னோட வரல அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ ஐ திங்க் யூ ஆர் கெட்டிங் இட். தட் இஸ் உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மேபி இது வந்து சில விஷயங்கள் நான் ஜென்ரலாகவே சொல்லிட்டு போயிருக்கலாம். கண்டினியூஸ் அப்படின்னா verb plus ing அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் அதில் வந்து சில பிரிவுகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னாக்க உங்களோட பிரயோகம் யூசேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இந்த verb plus ing கண்டினியூஸ் எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஸ்டேஜ் சொல்லலாம். இந்த மாதிரி இது பண்ணுவோம். ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்ருக்குது, இப்போவும் நடந்துகிட்ருக்குது. ஒரு ஆக்ஷன் வந்துட்டு இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அப்போ தடைப்படுது, அதுக்கப்புறம் நடக்கணும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்லலாம். அப்படின்ற மாதிரி ஒரு 3-4 இது சொல்லியிருக்கேன் இல்லையா. இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெகட்டிவாக வந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நாட் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து WH கொஷின்ஸ்லேயே வந்துட்டு ஒரு எஸ்ஆர் நோ டைப்பும் 1-2 சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது WHலேயே வரும். எஸ்ஆர் நோ டைப்லேயும் டு ஆஸ்க் அ கொஷின் தட் வில் பி ஆன்சர்ட் வித் ஐதர் எஸ் ஆர் நோ. சில கேள்விகளுக்கு வந்து பதில் ஆம் அல்லது இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஆம் அல்லது இல்லைன்னு சொன்னாக்கா அந்த கேள்வி எப்படி இருக்குது அப்படின்னு. ஆம் ஐ டாக்கிங் டூ மச்? நான் ரொம்ப அதிகம் பேசுகிறேன்னா? ஆம் ஐ டாக்கிங் டூ மச்? நான் அதிகம் பேசுகிறேன்னா அப்படின்னு கேட்கும்போது ஆம் ஐ டாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். இஸ் தட் யுவர் டாக் பார்க்கிங்? என்னப்பா உன் நாய் குறைக்குதா அப்படின்னா இஸ் தட் யுவர் டாக் பார்க்கிங்? அந்த நாய் குறைக்குதில்ல, அது உன் நாயா அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஆர் யூ பார்ட்டிசிபேட்டிங் இந்த காம்படிஷன் நெக்ஸ்ட் வீக்? அடுத்த வாரம் அந்த காம்படிஷன் நடக்கிறதால என்ன கலந்து கொள்கிறாயா அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சிலரி வேர்ப் யூசேஜ் வச்சும் நமக்கு பார்க்க முடியும். நீங்கள் வந்து நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னாக்கா எங்கே வந்து ஹெல்பிங் வேர்ப் வருது, எங்கே சப்ஜெக்ட் வருது, எங்கே ப்ரெடிகேட் வருது, எங்கே ஆப்ஜெக்ட் வருது, எங்கே அட்வர்ப் வருது அப்படின்றத நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே எல்லாமே சொல்லியாச்சு இல்லையா. ஸோ இங்கே வந்து verb plus ing அப்படின்றத சேர்க்குறோம் கண்டினியூஸ் அப்படின்றதுனால. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. WH கொஷின்ஸில் வந்து என்னன்னு சொன்னால் எந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொன்னாக்க WH கொஷின்ஸ் இன் தி ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ். ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ்னா verb plus ing, குழப்பமே வேண்டாம் சரியா. WH கொஷின்ஸ் ஆர் கொஷின்ஸ் தட் ரெக்வயர் மோர் இன்ஃபர்மேஷன் இன் தேர் ஆன்சர்ஸ். ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் பதில் வந்து டீட்டெயில்டாக இருக்கணும். டிப்பிக்கலாக எப்படின்னு சொன்னாக்க WH கொஷின்ஸ்னால் வாட், வேர்,
when, which, why, who, how, how many, how much அப்படின்னு சொல்லலாம். To create a WH question, start with WH word and then add ஒரு auxiliary verb வந்தால் ammo, iso, aro add பண்ணுங்கள். Then the subject, அதுக்கப்புறம் subject சேருங்க. Okay, a person or thing that is doing the action, யார் செயலை செய்கிறாங்களோ அதை சேருங்க. followed by the ing, verb plus ing அப்படின்றத சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுதான் present participle அப்படின்னு சொல்லுவோம். verb plus ingனா present participle. form of the present participle form of the verb and only then add the rest of the sentence. நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். to create WH question, start with WH word, அதாவது முன்னாடி மேலே பார்த்தோம் where, when அப்படின்ற மாதிரி. then add am, auxiliary verb, அது am இருக்கலாம், is இருக்கலாம், or இருக்கலாம். then the subject, என்ன subject வருதுன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னாக்க வந்து நான் நெக்ஸ்ட் சென்டென்ஸில் வருது, that you'll be able to understand very clearly. then the subject, a person, நம்ம சப்ஜெக்ட் மேட்டர், நான் ப்ரெடிகேட் ஆப்ஜெக்ட்லாம் முன்னாடி சொல்லியிருக்கேன். யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அதான் சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கேன். a person or thing that is doing the action followed by the verb that is ing அப்படின்ற மாதிரி வரும். present participle form of the verb and only then add the rest of the sentence. அதுக்கப்புறம் தான் அந்த சென்டென்ஸ் பேலன்ஸ் இருக்கக்கூடியது சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ பாருங்களேன், where are the boys playing cricket? where அப்படின்றது நல்லா WH question, or அப்படின்றது auxiliary verb, the boys அப்படின்றது தான் subject, play verb plus ing playing, என்ன விளையாடுறாங்க? கிரிக்கெட் விளையாடுறாங்க. where are the boys playing cricket? boys வந்து எங்கே கிரிக்கெட் விளையாடுறாங்க? the boys are playing cricket in the playground அப்படின்னு ஆன்சரை சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். எங்கே கொஷின் டேக் இருக்கக்கூடியது மெயினாக வந்து WH கொஷின் வருது, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆக்சிலரி வேர்ப் வருது, அப்புறம் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வருது, தென் ப்ரெடிகேட் வரும்போது வேர்ப் ப்ளஸ் ing ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வருது, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வருது, அட்வர்ப் வருது அப்படின்ற மாதிரி போகும். ஃப்ரம் வென், இந்த வென்னுக்கு பதிலாக ஃப்ரம் வென் அப்படி எப்பொழுதிலிருந்து அப்படின்ற மாதிரி கேட்குறோம். வென் ஆர் அப்படின்னு கேட்கலாம். வென் ஆர் த கேர்ள்ஸ் ப்ராக்டிஸிங் இந்த ஆடிட்டோரியம்னு கேட்கலாம். ஃப்ரம் வென் எப்பொழுதிலிருந்துன்னு கேட்கலாம். ஓகே, நம்ம வென் வேணால் வச்சுக்கோங்களேன். வென் ஆர் த கேர்ள்ஸ் ப்ராக்டிஸிங் இன் த ஆடிட்டோரியம், எப்போது கேர்ள்ஸ் வந்து ஆடிட்டோரியில் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரம் வென் அப்படின்னு கேட்கலாம். வென் இஸ் யுவர் ஃபாதர் வாட்சிங் டிவி, உங்கள் அப்பா எப்போ டிவி வாட்ச் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். வாட் இஸ் யுவர் மதர் டூயிங் அட் தி மொமெண்ட், உன்னோட அம்மா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க. why is கோகுல் ரீடிங் த நியூஸ் பேப்பர், அவன் நியூஸ் பேப்பர் ஏன் படிச்சுட்டு இருக்கான், ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு படிச்சுட்ருக்காரு. கொஷின் கேட்குறோம், என்ன மாதிரி கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒய்னு போட்டு கேள்வி. why is கோகுல் ரீடிங் த நியூஸ் பேப்பர். how long விக்னேஷ் இஸ் பிளேயிங் த பியானோ இன் his ரூம், விக்னேஷ் வந்து பியானோ வந்து அவர் ரூமில் எவ்வளோ நேரமாக வாசிச்சிட்ருக்காரு. why are they discussing the project, why are they discussing, அவங்க ப்ராஜெக்டை பற்றி ஏன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், அதில் சப்சிக்வெண்ட்டாக அது பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணுன்னு இருக்கும். ஸோ தே ஆர் டிஸ்கஸிங் த ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி. ஏன் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா டு மேக் தர் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஒன், அதனால் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வாட் எவர் யூ வாண்ட் டு சே யூ கேன் சே. why is she singing now, அவள் ஏன் பாடின்னு இருக்கா. ஃப்ரம் வென் ஆர் தே வெயிட்டிங் ஃபார் த பஸ், அவங்க எப்பொழுதிலிருந்து, மேலே முதல்ல ஒரு 10 வாக்கியம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ அதிலிருந்து தான் கேள்விகள் அமைச்சிருக்கோம். ஸோ அந்த வாக்கியத்தை ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேள்வியை நீங்கள் பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பாதி பதில் வந்து அதுவாக இருக்கலாம் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் விச் வுட் இஸ் த கார்பெண்டர் டிசைனிங் த மெயின் டோர், டீக் வுட்னு மேலே பார்த்தோம். ஃப்ரம் விச் வுட் இஸ் த கார்பெண்டர் டிசைனிங் தி மெயின் டோர். how many boys are playing in the playground, playgroundல எவ்வளோ பேர் விளையாடின்னு இருக்காங்க. how many competitions are going to take place this year, இந்த வருஷம் வந்து எவ்வளோ காம்படிஷன்ஸ் நடக்க போகிறது. are going to take place, are going to அப்படின்னு சொல்கிறோம். where are they going now, அவங்க இப்போ எங்கே போயின்னு இருக்காங்க. where are they going now. which route are you taking to the hotel, ஹோட்டல் போகிறதுக்கு நீங்கள் என்ன ரூட்டில் போகிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது which route are you taking to the hotel.
why is she bleeding on the nose, அவளுக்கு ஏன் நோஸில் ப்ளீட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். I think this seems to be also a lengthy session அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். But nothing to worry. See, what you have to do is that இது இந்த எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் வருது அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு, ஏன்னா இது வந்து ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்கோசரம் நம்ம பிரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் அப்படின்னா வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜின்னு தெரிஞ்சால் கூட போதும். ஆனால் எந்த இடத்துல நம்ம அந்த டைம் ஃபேக்டரை மென்ஷன் பண்ணுவோம், டைம் அப்படின்னு சொன்னாக்க குறிப்பிட்டு சொல்லாமல் ஜஸ்ட் நவ், அதாவது ஐ ஹவ் சீன் அட் த மொமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லும்போது நவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்ல முடியும். எப்போ வந்து ஃபுல்லாக கரெக்டாக டயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, காலையிலிருந்து அவன் விளையாடி கொண்டிருக்கின்றான் அப்படின்னா, எப்பொழுதிலிருந்து விளையாடி கொண்டிருக்கின்றான், காலையிலிருந்து அப்படின்னு வரும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஓடி போய்டும் அது. ஓகே, அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வராது அது. அப்போது டைம் ஃபேக்டர் வந்து குறிப்பிட்டு சொல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் சொன்னோன்னு சொன்னால் யூ கேன் சே இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெம்பரரி ஆக்ஷன் விச் மே நாட் பி ஹேப்பனிங் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ நடக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், பட் ஆக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு, நடுவில் ஸ்டாப் ஆகுது, திருப்பி தே வில் கண்டினியூ. ஐ ஆம் ரீடிங் அ மேகசின், நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட பேசிட்டு திருப்பி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் ஒரு மேகசின் படிச்சுட்டே இருந்தேன், நடுவில் கட் ஆகிடுச்சு, உங்கள் கூட பேசிவிட்டு திருப்பி நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் போது, விச் இஸ் நாட் ஹேப்பனிங் அட் த மொமெண்ட் வென் ஐ எம் ஸ்பீக்கிங் டு யூ, ஆஃப்டர் தட் ஐ ஹவ் ஸ்டார்டட் ரீடிங் த புக் அப்படின்னு வரும்போது தட் கேன் ஆல்சோ பி தட் இஸ் டேர்ம்ட் அஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஐ திங்க் வி ஹவ் சீன் அபவுட் த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இன் திஸ் கிளாஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா பயிற்சி பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் இன்னும் நல்ல தெம்புடன், இன்னும் நல்ல ஒரு பவர்ஃபுல் எனர்ஜெட்டிக்காக வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நேயர்களே. அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட்.